இவ்வளோ வருஷமா இந்த தொழில் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப திடீர்னு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான இப்போ கொஞ்சம் ஃபீடோட அந்த ரேஷியோஸ் ஓவரா இருக்கு. அங்க ஏத்துறதுக்கும் இங்க இறக்கறதுக்கும் இறக்கி விட்டதுக்கு அப்புறமா நாங்க கட் பண்றதுக்குமே ஒரு கோழிக்குமே 300 கிராம் 400 கிராம் வெயிட் லாஸ் வருதுங்க. 2 நாள் 3 நாள் தவிர்த்தாலே அவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு நேரிடும் ப்ரொடக்ஷன் பண்றவங்களுக்கு. அப்ப அதை கொஞ்சமாவது அதை கன்சிடர் பண்ணுவாங்க. என்ன ப்ராப்ளம் இருக்கு, இதை நம்ம இது எப்படி கொண்டு போகலான்றத என்னன்றதை யோசிப்பாங்க. இந்த மார்டாலிட்டி இஷ்யூஸ்ன்னு கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. கோழிக்கு இந்த வெயில் காலம் அதெல்லாம் தாண்டும் போது அப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த உற்பத்தி அதிகமாச்சுன்னா ரேட் குறைக்கிறது, உற்பத்தி கொஞ்சம் குறைக்குதுன்னா ரேட் அதிகமாகும். இது எல்லா டைமுமே ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் தான். கடந்த ஒரு வாரமா ரேட் நிறைய மிகப்பெரிய சரிவை ஏற்பட்டுட்டு இருக்கு. ஏன்னா இப்ப இந்த இஷ்யூஸ்னால இப்ப சென்னை மாதிரி ஒரு மிகப்பெரிய ஏரியாலெல்லாம் ஒரு 2 நாள் விற்பனையை தடை செஞ்சாலே மிகப்பெரிய இழப்பை நேரிடும். நம்பி இருக்கக்கூடிய குறிப்பா ஹோட்டல் உரிமையாளர்கள் அவர்களுக்கு இதனால பாதிப்பு வரத்தானே செய்யும். மிகப்பெரிய இழப்பு இருக்கும், மிகப்பெரிய இழப்பு. ஆனா சென்னை மாதிரி ஒரு ஏரியால அது சாத்தியமானா கண்டிப்பா சாத்தியம் இல்லை. எத்தனை கடை உரிமையாளர்கள் இதை எடுத்து போராட்டத்துக்கு முன் வருவாங்களா அப்படின்னா அதுக்கும் மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நாளையிலிருந்து பிராய்லர் கோழிகள் விற்பனை முற்றிலுமாக நிறுத்தப்படுவதாக ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கு. இந்த செய்தி சிக்கன் விரும்பி சாப்பிட்றவங்க மத்தியிலும் சிக்கன் கடை உரிமையாளர் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது சம்பந்தமா பேசுறதுக்காக கமலிகா ட்ரேடர்ஸ் உரிமையாளர் தேவி அவர்கள் நம்மோடு இணைகிறாங்க. அக்கா வணக்கம். வணக்கம். செய்தியை பார்த்துருப்பீங்க, பிராய்லர் கோழிகள் நாளையிலிருந்து விற்பனையை நிறுத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன? இது முழுக்க ஃபீடோட ப்ராப்ளம் தான். கிட்டத்தட்ட ஃபீட் நம்ம இன்னைக்கு நாங்கள் எடுக்கிறோம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே லோடிங் ஆகிற டைம் வரைக்குமே ஃபீட் கொடுத்துட்ருக்கிற டைம் எங்களுக்கு இங்கே வரும்போது அவங்களோட வெயிட் கன்சப்ஷன் கரெக்டாக இருக்குங்க. எங்களுக்கு இங்கே கோழி எடுத்து விடும்போது அதோட வேஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெயிட் லாஸ் வருதுங்க. இதனால் எங்களுக்கு ப்ராப்பரான அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியல. இது எல்லாத்தையும் இந்த வெயிட் லாஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி கஸ்டமர்ஸ் தலையில் தான் நம்ம அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அடிஷ்னலாக இதெல்லாம் இல்லை அப்படின்னா நமக்கு இன்னும் கஸ்டமர்ஸ்க்கு கூட ரேட் கம்மியாகவே கொடுக்கலாம். அந்த இப்போ ஒரு மோர் தென் ஒரு 50 rupees per kgக்கு நமக்கு குறையும். இப்போ இந்த சிச்சுவேஷன்னால ரேட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கு. கஸ்டமர்ஸ்க்கு என்ன தெரியுதுன்னா பேப்பர் ரேட் ஒன்று இருக்கு, ஆனால் சப்ளைஸ் நமக்கு கொடுக்குற ரேட் கிட்டத்தட்ட ஒரு 120 ரூபா 150 ரூபா டிஃப்ரென்ஸில் கொடுக்குறாங்க. எதுக்காக இவ்வளோ டிஃப்ரென்ஸ் கொடுக்குறாங்கன்னா மேஜர் இஷ்யூஸ் இதுதான் போயிட்டு இருக்கு. இந்த ஃபீடோட ப்ராப்ளம் அவங்க ஒரு 15 hours பிஃபோரே அந்த ஃபீடை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு கன்சப்ஷன் எடுக்கிறதும் கரெக்டாக இருக்கும். கோழி நம்ம க்ளீன் பண்ணும்போது வேஸ்டேஜ் ரொம்ப இருக்காது. இப்போ கஸ்டமர்ஸ்க்கும் ரேட் டிஃப்ரென்ஸ் ரொம்ப நல்லாவே தெரிய வரும். இது நிறைய தடவை கம்ப்ளைண்ட் இஷ்யூஸாகவும் போயிருக்கு. இப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் கொண்டு போகிறாங்க இந்த ப்ராப்ளத்தை. இவ்வளோ வருஷமா இந்த தொழில் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப திடீர்னு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான இப்போ கொஞ்சம் ஃபீடோட அந்த ரேஷியோஸ் ஓவரா இருக்கு. அதாவது அங்க ஏத்துறதுக்கும் இங்க இறக்கறதுக்கும் இறக்கி விட்டதுக்கு அப்புறமா நாங்க கட் பண்றதுக்குமே ஒரு கோழிக்குமே 300 கிராம் 400 கிராம் வெயிட் லாஸ் வருதுங்க. எங்களுக்குமே இப்போ நாங்கள் இன்னைக்கு கோழி இறக்குறோம், ஒரு 2 கிலோ 2.5 கிலோ ஒரு கோழியோட வெயிட் வருது அப்படின்னா நாளைக்கு அதே கோழி எடுத்து நாங்கள் போட்டோம்னா 2 கிலோ தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு கோழிக்கே ஒரு 300 கிராம் 400 கிராம் வெயிட் லாஸ் ஆச்சுன்னா எங்களுக்கும் அந்த நஷ்டம் வருது. இப்போ லோடிங் அங்கே ஏற்றும் போது அவங்களுக்கு வெயிட் லாஸ் இல்லாமல் அவங்களுக்கு இதுவாகிடுங்க. ஃபீடு ஏற்றி இது பண்ணுறதுனால இங்கே லோடு இறக்கும் போது வெயிட்டு போடும்போது அந்த இதுவாகிடுங்க. இங்கே கோழி எடுத்து விட்டவங்களுக்கு வெயிட் லாஸ் வருங்க. இங்கே இறக்கும் போதே அந்த வெயிட் லாஸ் போயிடும் எல்லாமே. அது எங்களுக்கு தான் வரும். அதாவது டிரான்ஸ்போர்ட் பண்ணி இங்கே கொண்டு வரும்போது அந்த வெயிட் லாஸ் எங்கள் தலையில் வந்துடும். ஷாப் ஓனர்ஸ் தான் எல்லாத்தையுமே அஃபெக்ட் இது எல்லாமே நாங்கள் என்ன பண்ணுறதா இருக்குது, கஸ்டமர்ஸோட அந்த ரேட்டில் தான் சேஞ்சஸ் கொடுக்குற மாதிரி இது பண்ணுறதுக்கு அங்கே ஃபீடு கண்ட்ரோல் பண்ணாங்கன்னாக்கா இந்த வெயிட் லாஸ் இல்லாமல் இருந்தால் இன்னொரு 10 ரூபா நாங்கள் சம்பாதிக்கணும். இதனால எங்களுக்கு லாஸ் அதிகமாகும். இப்போ இவ்வளோ நாளாக அது கன்சூமர்கிட்ட நீங்கள் அதை ஈக்குவல் பண்ணுற மாதிரி வாங்கிட்டு தான் இருந்திருக்கீங்க. ஆனால் மொத்தமாக ஸ்டாப் பண்ணும்போது மிகப்பெரிய பாதிப்பு உங்களுக்கு வராது இருக்குங்க. பட் ஆனால் இதுக்கு இதை தவிர வேற சொல்யூஷன் இல்லை. நம்ம நிறைய தடவை அசோசியேஷன் சைட்ல இருந்து நிறைய பேர் கொண்டு போய் அதை முன் வைக்கிறாங்க, நிறைய ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் அது அவங்க பெருசாக கருதுற மாதிரி தெரியல. ஆனால் மோர் தென் இப்போ இந்த பிரச்சனை ஒரு 2 நாள் 3 நாள் தவிர்த்தாலே அவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு நேரிடும் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களுக்கு. அப்போ அதை கொஞ்சமாவது அதை கன்சிடர் பண்ணுவாங்க. என்ன ப்ராப்ளம் இருக்குது, இதை நம்ம இது எப்படி கொண்டு போகலான்றதை கொஞ்சமாவது அந்த கன்சிடர்
என்னன்றது யோசிப்பாங்க. ப்ராப்ளம் இவ்வளோ நாளாக சொல்கிறதுனால யாரும் அது என்னன்னு கூட கண்டுக்கல. இப்படி வந்து நிறுத்தம் பண்ணாக்கா, சப்ளை நிறுத்தினாக்கா அதை அப்பயாவது கண்டுக்கிறாங்களான்னு பார்க்குறது தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. அப்பயாவது நம்ம சொல்கிறது கேட்பாங்களான்றது தான். இது வந்து ஒரு போராட்ட வடிவம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து நீங்க இதை ரீசேல் பண்றீங்க, நீங்க வந்து அதை பர்ச்சேஸை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம். கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், அந்த கோழி விலையில ஒரு மிகப்பெரிய ஏற்றம் ஏற்றம் இருந்தது இருந்துச்சு. பார்த்தோம். இதுக்கும் இவங்க நீங்க இப்ப சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு ஏதாவது தொடர்பு இருக்கு? இருக்குங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, இப்ப வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடில இருந்து இந்த மார்ட்டாலிட்டி இஷ்யூஸ்ன்னு கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சுங்க. ம். கோழிக்கு வந்து இந்த வெயில் காலம் அதெல்லாம் தாண்டும்போது, அப்ப வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த வந்து உற்பத்தி வந்து அதிகமாச்சுன்னா ரேட் குறைக்கிறது, உற்பத்தி கொஞ்சம் குறையுதுன்னா ரேட் அதிகமாகும். இது வந்து எல்லா டைமுமே ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் தான். நல்ல வெயில் அப்போ ரேட் வந்து ஏறும். ஏன்னா ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப பண்ண முடியாது. பண்ணாலும் இந்த வெயில்ல நிறைய வெயிட் லாஸ் இருக்கும். கோழி நிறைய மார்ட்டாலிட்டி ஆகும். அதனால ரேட் இஷ்யூஸ் இருக்கும். இப்போ கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆக ஆக ரேட் குறையும். ப்ரொடக்ஷனும் நிறைய இருக்கு. இப்போ கடந்த ஒரு வாரமா ரேட் வந்து நிறைய மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டுட்டு இருக்கு. ஏன்னா இப்போ இந்த இஷ்யூஸ்னால இப்போ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஸ்டாக் ஒன்று போயிட்டு இருக்கோங்க. அடுத்த 2 நாள் அவங்களுக்கு இப்போ சென்னை மாதிரி ஒரு மிகப்பெரிய ஏரியாலெல்லாம் வந்து ஒரு 2 நாள் விற்பனையை தடை செஞ்சாலே மிகப்பெரிய இழப்பை நேரிடும் பண்ணை உற்பத்தியாளர்களுக்கு. அதை தவிர்க்கிறதுக்கு ரேட் இஷ்யூஸும் நிறைய இருக்கு. இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. கிட்டத்தட்ட போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் ஒரு 40 ரூபா பக்கம் வந்து 1 கிலோவுக்கே குறைஞ்சிருக்குங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து இதை நம்பி இருக்கக்கூடிய குறிப்பா ஹோட்டல் உரிமையாளர்கள், அவர்களுக்கு இதனால வந்து பாதிப்பு வரத்தானே செய்யும். நீங்க வந்து அந்த விற்பனையாளர்களை குறி வச்சு பண்றீங்க, ஆனா அந்த பாதிப்பு வந்து ஹோட்டல் விற்பனையாளர்களுக்கும் வரத்தானே செய்யும். மிகப்பெரிய இழப்பு இருக்கும். மிகப்பெரிய இழப்பு. ஆனா சென்னை மாதிரி ஒரு ஏரியால அது சாத்தியமானா கண்டிப்பா சாத்தியம் இல்ல. எத்தனை கடை உரிமையாளர்கள் வந்து இதை வந்து எடுத்து போராட்டத்துக்கு முன் வருவாங்களா அப்படின்னா அதுக்கும் மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இப்போ எங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம். எங்களை நம்பி இருக்கிற அந்த கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. அதில் அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் சென்னையில் மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் வந்து இதை அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. சென்னை மாதிரி மிகப்பெரிய ஒரு ஏரியாவில் ஹோட்டல் விற்பனைக்கு வந்து தடை போகுது அப்படின்னா உற்பத்தியாளர்களுக்கும் கஷ்டம், கஸ்டமர்ஸ்க்கும் கஷ்டம், வாடிக்கையாளர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். ஆனால் அது வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. இந்த சேல்ஸ் ஸ்டாப் ஆகும், விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? வில்லேஜ் சைடில் இப்போ இங்கே வந்து அதை நாங்கள் வந்து தவிர்க்கிற மாதிரி வில்லேஜ் சைடில் வந்து அதை தவிர்க்க மாட்டாங்க. அசோசியேஷன் சொல்கிறத கேட்பாங்க. அங்கே ஒரு குரூப் ஃபார்ம் வணிகர்கள் சங்கம்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு கீழே இருக்கிற கடைகள்லாம் அவங்க சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் பாதிப்புகள் இருக்கும். அவங்க இப்போ நியூஸில் சொல்கிற மாதிரி ஒரு 70,000 கடைகளுக்கு நாங்கள் கொடுக்கறத உற்பத்தி ப்ரொடக்ஷன் டெலிவரி கொடுக்கறத நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து மிகப்பெரிய இழப்பை வந்து கொண்டு போகும். அவங்க சொல்கிற அந்த கணக்கீடு பிரகாரம் ஒரு 70,000 கடைகள்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. 70,000 கடைகள்ல இருந்து எத்தனை ஹோட்டல்ஸுக்கு எத்தனை வீட்டுங்களுக்கு டெலிவரி போகுது அப்படின்னும் போது அது மிகப்பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறது வந்து நம்ம கண்கூட பார்க்கலாம். சென்னையில் அது ஆல்மோஸ்ட் நடக்குமானா எனக்கு தெரியல. நாங்கள் இன்னைக்கு காலையில இருந்து ஸ்ட்ரைக்குக்கு எல்லாரும் ஆதரவு தருவாங்களான்றது கண்டிப்பாக நிச்சயம் இல்லைங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. அதுக்குண்டான வந்து இவங்க வாங்க வேண்டிய சிக்கன் சப்ளையருக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாகணும். ஹோல்ட் பண்ண முடியாது சிக்கனு. அதனால் கண்டிப்பாக வந்து வந்தாகணும் சிக்கன். இங்கே நாங்களும் நிறுத்த முடியாது அதை. இந்த கோழியை பொறுத்தவரைக்கும் பிராய்லர் கோழி, நாட்டுக்கோழியும் 2 டைப் பண்ணிட்டு இருக்கோம். மக்கள் வந்து அதிகமாக வாங்குறது வந்து பிராய்லர் கோழிக்கு வராங்களா இல்லை நாட்டுக்கோழி? இல்லை இப்போ வரைக்குமே நல்ல கன்சப்ஷன்னா அது பிராய்லர் தாங்க. நாட்டுக்கோழின்றது ஒரு இப்போ வர யங்ஸ்டர்ஸ் வந்து அதை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆர்கானிக்னு சொல்லி போயிட்டு இருக்க அந்த ஐடி பீப்புள்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நாட்டுக்கோழிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. வில்லேஜ் சைடில் இருந்து சென்னையில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிற ஃபேமிலிஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வீக்லி ஒன்ஸாவது அந்த நாட்டுக்கோழி எடுத்துக்குவோம். மற்ற நாள்லலாம் பிராய்லர் எடுக்கிறோன்ற மாதிரி வீக்லி ஒன்ஸாவது அந்த நாட்டுக்கோழி எடுத்துக்குவோம். அந்த ஆர்கானிக் எக்ஸ் ட்ரை பண்ணுவோம். நாட்டுக்கோழி பியூர் நாட்டுக்கோழி நம்ம ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி வாட்டி அந்த மாதிரி வந்து நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆனால் கன்சப்ஷன் 10 to 15% தான் நாட்டுக்கோழிக்குங்க. மீதி 85% பிராய்லருக்கு தான் டெய்லி கன்சப்ஷன். வீட்டில் இருக்கிற பசங்களுமே என்னோட பொண்ணுமே நாங்கள் நாட்டுக்கோழி ஹோல்சேல் சப்ளையருங்க. ஆனால் என் பொண்ணு விரும்பி சாப்பிட்றதுமே பிராய்லர் தான். அதனால அதோட கன்சப்ஷன் ரொம்ப அதிகங்க.
சரி, ஓகே. ஒருவேளை இந்த தடை நாளையிலிருந்து வருதுன்னா நாட்டுக்கோழி விற்பனை வந்து அதிகமா இருக்கு, இல்ல விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் ஏதாச்சும்? இல்ல நாட்டுக்கோழி விலை உயர்வுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. இதனால இத பேஸ் பண்ணி நாட்டுக்கோழி விலை உயர்வுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா இத பேஸ் பண்ணி நாட்டுக்கோழி இன்க்ரீஸ் பண்றதுக்கு, சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்ப நாளையில இருந்தா எந்த மாதிரியான பாதிப்பு இந்த அறிக்கை வந்து ஏற்படுத்த போகுது அப்படின்னு நமக்கு தெரியும். தெரியும். உங்களுடைய நேர்காணலுக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.